அதிமுகவில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் வாய்ஸு, ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறவர், யாருக்கும் பயப்படாமல் ரொம்ப துணிச்சலாக ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேவில் திரு சி.வி. சண்முகத்தை சொல்லலாம் சார். அவர் ஓரளவுக்கு ரொம்ப சரியான ஒரு புள்ளியில் நின்று பேசுவார். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு திரு சி.வி. சண்முகம் எடுத்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இன்னும் கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு சில நேரங்களில் எனக்கு தோன்றியது உண்டு. ஆனால் இப்போ எல்லாரும் திரும்ப ஒரு ரீஜாயின் ஆன பிறகும் கூட அவரு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் அப்படின்ட்டு வெளிவரக்கூடிய தகவல். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் நான் என்னோட ஆதரவாளர்கள்ட்ட கருத்து கேட்டுட்டு இருக்கிறேன், என்னை நம்பி இருக்கக்கூடிய என்னோட தொகுதி மக்களுக்கு நான் நல்லது செய்ய விரும்புகிறேன், அவங்க தான் எனக்கு முன்னால் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அல்லது பத்திரிகை டிவி முன்னால் நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய பேச்செல்லாம் அது எதை காட்டுது அப்படின்னா அவங்களும் இங்கே கடைசியில் ஐக்கியமாயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அப்படியெல்லாம் ஒருவேளை நடக்குது அப்படின்னா இன்னும் கூட சில சிட்டிங் எம்எல்ஏஸ் டிவிக்கு பக்கம் போறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இழப்பாக இருக்குமா சார் ஏடிஎம்கேவுக்கு? கண்டிப்பா. அதாவது நண்பர் மணிகண்டன் கடைசியில் சொன்னது, அவர் மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை வருத்தத்தை அமைக்கி வைத்து கொண்டு தான் வெளியே பேசியிருக்கிறார். ஆனால் அதிமுக கிட்டத்தட்ட அதனுடைய நிலைமை ரொம்ப மாறிவிட்டது. நம்ம இதெல்லாம் கணித்தது தான். நானும் மணிகண்டனும் நிறைய விவாதங்களில் சத்தியம் டிவியில் பேசியிருக்கோம், மற்ற சேனல்களில் எல்லா சேனல்களையும் சண்டை போட்டிருக்கோம். ஒரு ஒரு அரசியல் கட்சி என்பது பொதுமக்களுடைய ஆசைகளை, அவர் எண்ணங்களை, விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு எப்போதுமே அது இருக்கணும், பவரில் இருக்கணும், கரண்டில் இருக்கணும். அது தவிர தொண்டர்கள், அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருடைய அபிரமிதமான அன்பையும் ஒரு தலைமை பற்றி எப்போதுமே மக்களிடம் நடைபோட வேண்டும். அதுதான் அரசியல் கட்சி. ஆனால் இங்கு முதல்ல இருந்தே மாறுபட்டு விட்டது. 2021 அது திரு சசிகலா அம்மையாராக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், எல்லாரையும் இக்னோர் பண்ணி யாரும் வேண்டாம் வேண்டாம்னு அவர் கொண்டு வந்துட்டார். இப்போ ஆனால் இன்னைக்கு தேர்தலில் இன்னைக்கு 53 சீட்டு அந்த கட்சிக்கு கிடைத்திருக்குது என்றால் அதோடைய கடினமான உழைப்பு பிரச்சாரத்துக்கு கிடைச்சிருக்கு. அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி, ஒரு ஜாதி மத பேதமற்ற எல்லா சமூகமும் எல்லாரும் நம்ம சொந்த கட்சின்னு நினைக்கிற அளவில் அது உள்ள கட்சி தான். மணிகண்டன் சொன்னது ரொம்ப சரியானது. அதை நம்பித்தான் எல்லா மக்களும் இன்னைய வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த தொண்டர்கள் இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்போ வேற இன்னைக்கு எடுத்த முடிவை இவங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் எடுத்திருந்தாங்கன்னா இந்த கட்சியுடைய நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கும். காலம் கடந்து தவறான முடிவை தவறான நேரத்தில் இப்போ எடுத்திருக்காங்க. சரியான முடிவை 1.5 வருஷத்துக்கு முன்னே எடுத்திருந்தால் மாற்றி அமைக்க முடியும், எல்லாரும் சேர்ந்து மாற்றி இருக்க முடியும். ஆனால் பொதுக்குழு என்ன சொல்லுது, எல்லாருடைய ஒரிஜினல் கருத்து என்னுடைய பிரதிபலிப்பாக தலைமையை உட்கார வைத்திருந்தால் இந்த நிலைமை மாறி இருக்கும். யார் வேணாலும் வந்திருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கலாம், அல்லது வேற யாருமாவது இருந்திருக்கலாம். புதுசாக எத்தனையோ பேர் அங்கே நமக்கு தெரியாமலே இருப்பாங்க, நிறைய பேர் நல்ல திறமையானவர்கள், எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் உள்ளவர்கள் அங்கே இருந்திருக்கலாம். அவங்களெல்லாம் இக்னோர் செய்யப்பட்டு ஒரு தனிப்பட்ட பவர் சென்டராக மாறி நான் எடுக்கிற முடிவை நீங்கள்லாம் கேட்கணுங்கிற நிலைமைக்கு போனதுனால தான் இந்த கட்சிக்கு இந்த பலகீனமான ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிறது. ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. என்ன எப்படி சமாளிக்க போகிறாங்க, அந்த கட்சியை எப்படி தூக்கி நிறுத்த போகிறாங்கங்கிறதுல எனக்கு தெரியல. ஒரிஜினா இப்போ சமீபத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேசுனது தான் நானும் கேட்டேன். இன்னொரு 90% இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே எல்லோரும் வந்துடுவாங்கன்னே சொல்கிறார். அது திமுகவிலேருந்து வர்றதாக எனக்கு தகவல் இருக்கிறது. திமுகவிலேருந்து நிறைய பேர் வரது தயாராகிட்டு இருக்கிறதாக எனக்கு தகவல் இருக்கிறது. அதை அபிஷியலாக சொல்கிறதுக்கு ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகி கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் திமுகவுடைய தலைமை பிடிக்காமலும் தாவேக்கு வருவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். டெல்லிக்கு போயிருக்கிறார். இன்னைக்கு டெல்லிக்கு போனவர் அங்கே பிரதமரை 10 நிமிஷம் சந்தித்திருக்கிறார் திரு விஜய். அதற்கு அப்புறமாக நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார். அதன் பின் அமித்ஷாவை பார்ப்பதற்கு டைம் கிடைக்கல. பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம், என்ன மீட் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்கலாம், என்ன கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்கலாம். எதையுமே சொல்லாமல் வந்துட்டார். அது இது அவர் டெல்லியில் இன்னைக்கு அவருக்கு ரொம்ப மைனஸ் ஆகிருக்கிறது. எனக்கு நண்பர்கள் சிலர் சொன்னார்கள், டெல்லி வட்டாரத்தில் விஜய் நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய கூட்டம், நிறைய ஆதரவாளர்கள் அங்கே இருக்க. அவங்கெல்லாம் கூட என்ன ஒரு வார்த்தை கூட பேசாமல் போறாரு, இவருக்கு பேசவே வராதாங்கிற அளவுக்கு அங்கே பேசியிருக்காங்கன்னு இப்போ எனக்கு சொன்னாங்க. இது நாளைக்கு இன்னும் டெவலப் ஆகலாம். அதாவது
எல்லாரும் பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுக்குறாங்க, கொடுக்காம இருக்காங்க. மோடி கொடுத்தாரா? அப்படி இப்படிலாம் கேள்வி நீங்க எழுப்பலாம். இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டுல முதலாக போயிருக்கிறார். 10 நிமிடம் பிரதமரை பார்த்திருக்கிறார். நிதியமைச்சரை பார்த்திருக்கிறார். ஒரு 2 வார்த்தைகள் அவங்க அவங்க அவ்வளவு தூரம் ஆர்வத்தோட கேட்கறாங்க. அவங்கள்ட்ட பதில் சொல்லிட்டு வரணும். வரலன்னா அப்போ எதுக்குமே லாயக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுறது. சரி. அது ரொம்ப மோசமான ஒரு இன்னைக்கு இவங்க எல்லாம் போய் சேர்றாங்க. பனையூர்ல கூட்டம் கூட்டமா சேர்ந்துட்டு இருக்காங்க. அவர் டெல்லியில யார்ட்டையும் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு வார்த்தை பேசாம வந்திருக்கிறார். இதெல்லாம் அந்த கட்சிக்கு மைனஸை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஓகே. ஆனால் இந்த நிலைமை இந்த சினிமா நடிகர்களையும் இந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த திமுக திராவிட கழகங்களே மாறணும்னு ஏன் மக்கள் முடிவெடுத்தாங்கிறத பத்தி நீங்க ஒரு விவாதமே வைக்கணும். அது ரொம்ப நுட்பமா ஆராய வேண்டிய ஒரு பகுதி. எதற்காக இது சினிமாவை மட்டும்தான் நம்பி வந்தாங்களா, அல்லது சினிமாவை தாண்டி இவங்க ஏன் வந்தாங்க அப்படின்னு பேசுனீங்கன்னா ஜனங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஊழல்ல கரை படிந்து ஊழல்ல கட்டுப்படுத்த முடியாம ஏ இஸ் பவர் பி இஸ் கிரிமினல், பி இஸ் பவர் ஏ இஸ் கிரிமினல், நீ வழக்கு போட்டா நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன், நான் என் மேல கேஸ் வந்தா நீ போடாத, இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் வந்ததுனால தான் மக்கள் வேற வழி இல்லாம புதுசா யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், அவர் என்ன வேணாலும் செய்துட்டு போட்டு நம்ம அவருக்கு ஓட்டு போடுவோம்னு போட்டிருக்காங்க. சார் இங்க உங்களுக்கு சார் குமார் சார் உங்களுக்கு நீங்க எதுவும் தவறா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கலாம். ஒருவேளை ஒரு எஃப்ஐஆர் போட்டாவே ஒருத்தங்களுக்கு தண்டனை கிடைச்சிடும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா அது ரொம்ப தவறான ஒரு இது. சார் இல்ல சார் இங்க பாருங்க சார் நான் ஒரு நிமிஷம் சார் 2018-19 காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திருத்தத்தை கொண்டு வந்ததனால் என்ன அப்படின்னா, நீங்க முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் அப்படி நினைச்சபடி எல்லாம் எஃப்ஐஆர் போட முடியாது லஞ்ச ஒழிப்புத்துறையால். அதுக்கு அரசாங்கத்தினுடைய அனுமதி ஒவ்வொரு கட்டத்திலும் வேணும். முன்னாள் அமைச்சர்கள்னா எஃப்ஐஆர் போடுறதுக்கு கவர்னருடைய பெர்மிஷன் தான் வேணும். அங்க வேணா அந்த சட்டத்தில் கவர்மெண்ட்னு எழுதி இருக்கும். ஆனா நீங்க எஃப்ஐஆர் போடணும்னா கவர்னர் தான் பெர்மிஷன் கொடுக்கணும். ப்ராசிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா கவர்னர், சார்ஜ் ஷீட் போடணும்னா கவர்னர். அதனால நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்குது யூனியன் கவர்மெண்ட். ஆமா, அதற்கு விதிமுறைகள் நிறைய இருக்கிறது. அந்த விதிமுறைகளை தாண்டி அதை செய்யணுங்கிறான். நான் அதை கூட செய்யலன்ற, அதுக்கு முயற்சியே பண்ணல. ஜெயலலிதா கேஸ் எடுத்துக்கங்க. ஜெயலலிதா கொடைநாடு வழக்கு 5 கொலை நடந்திருக்கிறது. அது இயற்கையா நடந்திருக்க முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும், உலகம் பூரா தெரியும். இயற்கையா நடக்கலன்னு எல்லாரும் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது நடந்திருக்கா? முதலமைச்சர் பழைய முன்னாள் முதலமைச்சர் வந்த உடனே நான் முதல்ல அந்த கையில் அதைத்தான் எடுக்க போறேன்னு சொன்னார். இது ஏதாவது நடந்திருக்கா சார்? இங்க பாருங்க சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். இங்க பாருங்க, முழு அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசு இதே பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் யார் மேல வேணா எஃப்ஐஆர் போடலாம். சிபிஐ எத்தனை பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? காங்கிரஸ்னுடைய ஊழல் சார்ஜஸ் சொன்னவங்க பேர்ல எத்தனை பேர்ல போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர்கள் அரசு ஊழியர்கள் பேர்ல தான் சார் போட்டுட்டு இருக்காங்க. அதனால சார் ஒரு பொலிட்டீஷியன் மேல இல்ல 1000 குற்றவாளி தப்பினாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்கிற அடிப்படையில் சட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. ஆனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணப்படுகிறது, இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுறாங்கன்ற நான் எல்லாரும் சேர்த்தான் சொல்றேன். நான் யாரையும் சார் இந்த 5 வருஷம் பார்க்க தான் போறோம் சார். இன்னைக்கு டிவிகே தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு, இங்க இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை எத்தனை பேர் மேல எஃப்ஐஆர் போட போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க தான் போறோம். எத்தனை பேர் மேல எஃப்ஐஆர் போடுறதெல்லாம் பிரச்சனை இல்ல, சார்ஜ் ஷீட் போட்டு கன்விக்ஷன் வாங்கி கொடுக்க போறாங்கிறதையும் நம்ம பார்க்க தான் போறோம். சரியா? உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங் எனக்கு, உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு. இந்த அரசாங்கம் இல்லனா சார் இங்க சார் சட்டத்துல ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் இடம் கிடையாது சார். அங்க எவிடன்ஸ் தான் பேசும் சார். சட்டத்துல சார் நான் ஃபீலிங், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு. இவங்க பண்ணிக்கிட முடியாதுன்னு நான் சொல்றேன். இவங்களும் பண்ண முடியாது என்கிற நிலைமையில தான் போய் கொண்டு இருக்கிறது நான் வலியுறுத்துகிறேன். சரி சரி. இவர்கள் இதை தாண்டி இவங்க வெளியே சொல்லி இருக்கிறது மாதிரி, பிரச்சாரம் பண்ணி இருக்கிற மாதிரி, மக்கள் எதிர்பார்த்திருக்கிற மாதிரி இவர்கள் நடந்து கொள்வார்களா என்கிறதை இவர்கள் போக போக தான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு இப்ப 21 பேர் இந்த பக்கம் வந்துடுறான்னு சொல்றீங்க. ரொம்ப கேவலமான ஒரு 5.89 கோடி மக்கள் வாக்களித்த இந்த நாட்டில் 5.86 கோடி மக்கள்ல 234 பேர் தான் அவங்களுடைய சார்பாக சட்டமன்றத்தில் பேசக்கூடியவர்கள்.
ஒரு சட்டம் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா சாதாரண விஷயமா, ஒரு கவுன்சிலர் ஆனாலே பெருசா நினைச்சுக்கிட்டு கூட காலத்துல எம்எல்ஏ ஆகி 20 நாள்ல எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு சர்வ சாதாரணமா போறாங்க அப்படின்னா, இவங்கள அந்த மக்கள் இவங்களை இப்போ இப்போ இவங்களை ஒரு வாக்கு கூட இவங்களுக்கு போடக்கூடாது, இவங்க குடும்ப வாக்கு கூட இவங்களுக்கு போடக்கூடாதுங்கும்போது நான் அப்பீல் பண்றேன் நான். ஓகே இந்த மாதிரி சார். ஆட்களுக்கு அவங்க குடும்ப உறுப்பினர் கூட போடக்கூடாதுங்கிறேன் நான். அந்த ஓகே. மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுல மிகப்பெரிய தவறு இது. ஓகே. ஜனநாயக முறைகேடு, ரொம்ப கண்டிக்க வேண்டியது. ஓகே சார், ஓகே. குமார் சார் வணக்கம். குமார் சார், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தா அவங்க மெஜாரிட்டியா உள்ளாட்சி தேர்தலில் 1,00,000 சொச்சம் உள்ளாட்சி பதவிகள் இருக்குது சார். அது எல்லாத்துலேயுமே மெஜாரிட்டியா ஜெயிச்சிட முடியும் அப்படின்னா அதிமுக தான் ஆட்சியில் இருந்தபோது அவங்க தான் ஜெயிச்சிருக்கணும், ஆனால் எதிர்க்கட்சி தான் ஜெயிச்சது. அதுபோல இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில், லோக்கல் பாடி எலெக்ஷனில் டிவிக்கே தான் அதிகமாக ஜெயிக்கும், அதனால் நாம் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா வாங்கி உள்ளாட்சி பதவிகளில் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் சேர்றாங்க அப்படின்ட்டு கூட வச்சுக்கலாம். ஆனால் அப்படி அப்படி ஒரு புரட்டி போட்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் மனோநிலை மாற்றத்தை மக்கள் மத்தியில் இந்த தேர்தல் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற அதே வைப்ரேஷன்ல இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சும் அதே மனோநிலையில் தான் மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் ஏடிஎம்கேவோட நிர்வாகிகள் வந்துட்டாங்களா சார்? நீங்க ரொம்ப ஆழமான, நுட்பமான, மிக சரியான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். அதாவது இந்த தேர்தல் முடிந்து இப்போ இந்த குறைந்த காலத்துல, இப்போ 10ஆம் தேதி இவங்க பதவியெல்லாம் ஏற்ற பிறகு அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காமல் மற்றவர்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் 3-4 நாள் அலைந்தது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ என்ன நிலைமைன்னா, விஜய்க்கு இப்போ இன்னைக்கு தேதியில விஜய்க்கு மைனஸ் ஆகிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. விஜய்க்கு பிளஸை நோக்கி போகல. ஏன்னா அவர்கிட்ட என்ன ஆகிருக்குன்னா, அதிமுகவில் அதிருப்தி இருக்கிறது. அது திரு எடப்பாடி பழனிசாமியோட பிடிவாதத்தின் அடிப்படையில் அது இருக்கிறது. பிடிவாதம், உடம்பு பிடியா, அவர் எந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுனால் அவர் இந்த தேர்தலில் அவர் கடுமையான பிரச்சாரம் பண்ணினார். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அவர் பிரச்சாரம் நல்லா எடுபட்டு இருக்கிறது, அதுலேயும் மாற்றுக்கருத்து இல்லை. அதனால தான் அத்தனை சீட்டு கிடைச்சிருக்கிறது, அதையும் மறுக்க முடியாது. ஆனால் அவ்வளோ பெரிய பார்ட்டியில் எல்லாரையும் அனுசரித்து போகணுங்கிற ஒரு ஃபார்வேர்டு ஒரு கான்செப்ட் அவர்கிட்ட இல்லவே இல்லை, முதல்ல இருந்தே இல்லை. அவரை பகிச்சுக்கிட்டா அதோட போக வேண்டியதான், தெருவில் தான் போகணுங்கிற மாதிரி உடைய மனநிலையில் அவர் இருக்கிறதுனால அந்த கட்சிக்கு இவ்வளோ பெரிய பின்னடைவு வந்திருக்கிறது. இப்போ அதில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருந்தாருன்னா கொஞ்சம் மாறி இருந்திருக்கும். ஆனால் அது அவர் தவிர்த்துட்டே வந்து விட்டார். அவருடைய கேரக்டர் அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. 1000 டிவியில் 1000 முறை பேசியிருக்கோம். அதனால் இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. நான் இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், உள்ளாட்சி தேர்தலில் வந்தது என்றால் விஜய்க்கு இப்போ இருக்கிற நிலைமையை விட பெரிய இமாலய ஒரு ஆதரவு வந்துவிடும் என்பதை நான் நம்பலை. அதுக்குள்ள நிறைய பிரச்சாரங்கள் இருக்கிறது, அவருடைய செயல்பாடு இருக்கிறது. அவர்கிட்ட மக்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க. அவர் எம்ஜிஆர் மாதிரி சொன்னாங்க. எம்ஜிஆர் எப்படியெல்லாம் பேசியிருக்காருன்னு நமக்கு தெரியும். தத்துவார்த்த ரீதியாக பேசக்கூடிய பக்குவமும் அவர்கிட்ட இல்லை. அவர் எந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதியில் அவர் இப்போ இன்னைக்கு இருக்கணும். எந்த கேள்விக்கு சினிமாவில் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேசுறது இல்லை, நிஜ வாழ்க்கையில். இன்னைக்கு டெல்லியில பத்திரிகையாளர் சூழலா இருக்காங்க. ஒருத்தர் நின்று பேசிட்டு வரலன்னா தலைநகர் டெல்லி, இந்தியாவுடைய தலைநகரத்தில் அவர் பண்ணி கொடுக்கிறார். இதெல்லாம் பெரிய மைனஸ் அவர் இருக்கிறது. எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிலேயே அது தொடரும். அதனால அவரு எனக்கு கிடைச்ச தகவல், ஐஏஎஸ் ஆபீசர்கள்ட்ட நீங்க எல்லா முடிவும் நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதா கூட எனக்கு ஒரு தகவல் இருக்கிறது. நீங்க எல்லா முடிவும் நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். அப்ப இதெல்லாம் மைனஸ்ல போகும். நமக்கு தெரியாது, அது உடனே தெரியாது. காலத்துல அது ஒரு பெரிய பாதிப்புல போய் முடியும் என்பது என்னுடைய கருத்து.